ஆக்டர் அஜித்குமார் உயிர் வாழ்றதுக்கு முக்கிய காரணமே டாக்டர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அண்ட் இதுக்கப்புறமும் அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் அஜித்குமார் அவர்களுக்கு இது வரைக்கும் ஏகப்பட்ட ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி என்னென்ன ஆப்ரேஷன் தான் அவருக்கு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வர்றது முதுகுத்தண்டு எலும்பில் இருக்க ஆப்ரேஷன் தான். கிட்டத்தட்ட 2 முறை அஜித்குமார் சாருக்கு முதுகெலும்பு சைடு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்டெக்டமி அப்படின்னு அதற்கு பேர். அண்ட் இந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டிருந்த சிலருக்கும் சரி, இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கும் சரி, அது கிட்டத்தட்ட பக்கவாத அளவுக்கு போகக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். அண்ட் இந்த ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமும் அவங்களால நார்மலாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்டர் அஜித்குமார் சார் அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் நிறைய ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு படத்துலையுமே அவருக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். வலிமை படத்தப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதற்கு முந்தைய படமான விவேகம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான ஆப்ரேஷன்லாம் கூட போயிருந்துச்சு. ஏன் ஆரம்பம் படத்திலே அவர் காரில் தாவுறேன் அப்படின்னு ஷோல்டர் டிஸ்லோகேட்டட் ஆனதை கூட நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பண்ணி அவருக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் அது எல்லாத்தையுமே டாக்டர்ஸ் தான் கையாண்டாங்க. அது போக இப்போ அவருக்கு ஆப்ரேஷன் ஒன்று நடக்க போகுது. ஏற்கனவே பண்ண ஆப்ரேஷன்ஸ்க்கு தான் அவர் இவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாரு. நிறைய விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்டோடு இருந்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில் மறுபடியும் அவருக்கு மூளையில் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா நார்மலாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் இத்தனை ஆப்ரேஷன் பண்ண பாடியில் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது. அஜித்குமார் சாருக்கு இந்த ஒரு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும். அண்ட் டாக்டர் சொல்கிற குட்டி குட்டி விஷயத்தங்களை கூட அவர் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவரோட ஃபேன்ஸோட ஆசையாக மாறி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இவ்வளவுக்கு அப்புறமும் அவரோட ஃபேன்ஸ்க்காக இவ்வளோ டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் பிரியா பவானி சங்கர் அவர்கள் சமீபத்தில் தன்னோட கல்யாணம் எப்போ அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கல்யாணம் அப்படிங்கிறது நான் வந்து காலேஜ் முடிச்ச கையோடய பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது மேலே ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்பவே சோம்பேறியாக இருக்கேன். அதை பற்றி யோசிக்க கூட நேரம் இல்லை. அண்ட் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிச்சிருக்கேன். பட் இந்த வருஷம் கண்டிப்பாக என்னோட கல்யாணம் கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக என்னோட கல்யாணத்துக்கான பிளானை நான் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு இன்டர்வியூலே அவங்கள நிறைய பேர் வந்து மார்க் பண்ணுறாங்க, புல் பண்ணுறாங்க. அண்ட் இதை பற்றி அவங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. சமீபத்தில் இந்தியன் 2ல் நான் நடித்தது கொடுத்து கூட அவங்க பேசியிருந்தாங்க. அந்த ஒரு இன்டர்வியூ இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்களா? அவங்க சொன்ன பாயிண்ட்ஸை கேட்டிங்களா? அவங்க சொல்கிறது சரியாக இருக்கா? அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.